இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக இந்த கொஷின் இன்னும் சிம்பிளாக ட்ரிக் வச்சு நம்ம சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி 4,347 என்றால் மொத்த ஆண்டுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, அசலையும் கூட்டு வட்டியும் சேர்க்குறதா நமக்கான மொத்த அமௌண்ட்டு. அப்போ அசல் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, வட்டி பார்த்தீங்கன்னா 4,347 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 34,347 ரூபாங்கிறது நமக்கான டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா, நான் அசலையும் டோட்டல் அமௌண்ட்டையும் தான் எடுக்க போகிறேன். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அசல் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 30,000. இதே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 34,347ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளை பண்ணிடலாம். ரெண்டுத்தையுமே நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3 3, அப்போ இங்கே 10,000னு வந்துருங்களா, 10,000 வந்துடும். இங்கேயும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3 3, 4ல் பார்த்தீங்கன்னா 1 3 தான் இருக்குது, பேலன்ஸ் 1, 13,000. 13ல் பார்த்தீங்கன்னா 4 3 இருக்குது, 4 × 3 12, பேலன்ஸ் 1, 14 ஆயிடுச்சு. 14ல் பார்த்தீங்கன்னா சேம், 4 × 3 12, பேலன்ஸ் 2, 27,000. 9 × 3 27ன்னு கிடைக்குங்க. கரெக்டுங்களா? ஓகேங்களா, இவ்வளோ தான் நமக்கு தேவை. இது ஒரு ஸ்கொயர் நம்பரா க்யூப் நம்பரான்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுங்க. 10,000ங்கிறது பார்த்தீங்கன்னா 100ஓட ஸ்கொயர் வேல்யூங்க. ஓகேங்களா, 100ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ சிம்பிளாக பவரில் என்ன வருதோ அதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். என்ன இருக்க போகுது, ஸோ 2ங்கிறதா இந்த கொஷினோட ஆன்சர். n பார்த்தீங்கன்னா 2ங்கிறது ஆன்சர். சார் 11,449 இருக்கே சார், இது எதோட ஸ்கொயர் சார், நமக்கு யூனிட் டிஜிட் பாருங்கள் 9ன்னு முடிஞ்சிருக்கு. நமக்கு 100க்கு மேலே இருக்கிறதா அமௌண்ட்டாக இருக்க முடியும். 1 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 9ன்னு கிடைக்கும், இல்லை 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு யூனிட் டிஜிட் 9ன்னு முடியும். 7 × 7 49, 9ன்னு முடியும். 3 × 3 9, ஸோ 9ன்னு முடிஞ்சிருக்கு. 2 வேல்யூ வந்திருக்கு. இதை எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறது, நமக்கு ரெண்டுத்துக்கு நடு வேல்யூ என்ன, 105. கரெக்டுங்களா, எப்பயுமே சென்டர் வேல்யூங்கிறது 105. அந்த 105ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு சிம்பிளாக 107 வருமா 103 வருமானு தெரிஞ்சிடலாம். நான் 105ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 105ஓட ஸ்கொயர் வேல்யூ தனியாக 5 மட்டும் பிரித்து 5 தனியாக ஸ்கொயர் பண்ணிடுறேன், 25. 10க்கு அப்புறம் வர நம்பர் என்ன, 11. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 11 × 10 110ன்னு கிடைக்கும். நமக்கு பாருங்கள் 11,025ன்னு கிடச்சிருக்கு. 105ஓட ஸ்கொயர் வேல்யூவே 11,025ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 103 கண்டிப்பாக வருமானம் வராது, ஏன்னா நமக்கு 11,400ன்னு கிடச்சிருக்கு. 105ஓடதே 11,025 தான் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இதோட ஸ்கொயர் வேல்யூ பார்த்திங்கன்னா 107. 11,449ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 107ஓட ஸ்கொயர் வேல்யூ. சார் நீங்கள் எப்படி சார் 103 போட்டிங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. கரெக்டுங்களா, நமக்கு இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000ங்கிறது 100ஓட ஸ்கொயர், நமக்கு 11,000 வந்திருக்கு. ஸோ 100க்கு மேலே தான் போக முடியும். இதுக்கு பக்கத்தில் இருக்க 9ன்னு முடிகிறது பார்த்தீங்கன்னா 103 இல்லை 107, அதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஒன்று 103 வரணும் இல்லை 107 வரணும்னு பார்த்தோம். அதில் 105 வச்சு கண்டுபிடிக்கும் போது நமக்கு 103 வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கான ஸ்கொயர் வேல்யூ பார்த்திங்கன்னா 107. பவரில் என்ன முடிஞ்சிருக்கு, 107ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 11,449ன்னு கிடைக்கும். ஸோ பவரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இதுக்கான n வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா, n வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.